அப்ப நான் பாத்ரூம்ல கரண்டில பார்த்த பேய் காஃபி ரத்தமா மாறினது, பேய் தலைக்கு ஷாம்பு போட்டது எல்லாம் உண்மைதானா? ஐயோ, இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. சொல்லிதான் மட்டும் அப்படியே பேயோட கிழிச்சிட்டு இருப்ப. நீ ஏன் பேய் பார்த்து பயந்து போயிருக்க? உங்ககிட்ட நான் என்ன சொல்றது? ஐயோ கார்த்தி, நான் கூட உங்ககிட்ட சில விஷயங்கள் சொல்லாம விட்டுட்டேன். பேய் என் விரல்ல, இந்த விரல்ல இருந்து ரத்தம் சொப்பிச்சு தெரியுமா? அப்ப பேய் நீ ஒரு ரத்தமா? இப்ப என்ன பண்றது? என்ன பண்றதா? வீட்டை விட்டு ஓடிடலாம்டா டேய். முடியாது, நான் எங்க அம்மா வைக்கிட்டு ஓடிடலாம். வர முடியாது. அப்ப நீ இங்க இரு, நான் போறேன். லூசு. எதுக்கு இப்ப சிரிக்கிற? என்னோட பொண்ணு நினைச்சல பார்த்தல கடவுளோட பேயோட மகிமைய. டேய் லூசாடா நீ, சிரிச்சிட்டு இருக்க. இங்க இருந்து வெளிய போறதுக்கு என்ன பண்ணலாம் யோசி முதல்ல. நான் லூசா? சரி விடு. எனக்கு தெரிஞ்ச சாமியார் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் ஃபோன் பண்ணுவையா எல்லா பையன் ஓட்டுருவாரு. அதுல நீ பாட்டு உங்க வீட்டுல ஃபோன் பண்ணி சொல்லுங்க. அது எப்படி பண்ண முடியும்? என் போன் தான் கீழே டெட்டா கிடக்கு. டெட்டாவலே ஆவி பூந்துகுதே. சரி ஏதோ ஒண்ணு, அதுல தான் என்னோட ஃபேமிலி கான்டாக்ட்ஸ்லாம் இருக்கு. உங்க அப்பா அம்மா நம்பர் கூட உனக்கு ஞாபகம் இல்லையா? வாழ்க செல்போன். சரி அது எல்லாத்தையும் விடு. இப்போ நீ அந்த சாமியாருக்கு ஃபோன் பண்ணு. ஃபோன் பண்ணி சீக்கிரமா வர சொல்லு. ஹலோ கெலிமிலி சாமியா? பஸ்ல ஃபுட்போர்ட் அடிக்கிற மாதிரி பைக்ல ரன்னிங்லே ஏறி ரன்னிங்லே இறங்குற ஒரே ஆள் இவன் தான். ஐயோ ஆமா ஆமா ஐயோ ஐயோ சாமி சாமி டே சாமி புறா. 1 அடி வலிக்காட்டு இருந்துட்டு உனக்கு 9 அடியில பைக் கேக்குதா? இதுக்கு தான் சொன்னது நானே ஓட்டுறேன்ட்டு. ஆமா இவர் ஓட்டிட்டாலும் முதல்ல ஒழுங்கா பேய ஓட்டுங்க சாமி. இது என்ன பேரு? கிளிபிலி கில்மா சாமின்னு. கிளினா பயம், பில்லினா பில்லி சூனியம், கில்மானா நைட்டே. இந்த பில்லி சூனியெல்லாம் நைட்ல ஓட்டுறாருல, அதனால தான் ஒரு பேர் கிளிபிலி கில்மா. நம்மளுடைய தாரக மந்திரத்தை சொல்லி அப்படியே வீட்டுக்குள்ள நடப்பயணத்தை ஆரம்பிப்போமா? ஆமா ஆமா. சுவாமி நம்மளுடைய பஜனையை ஆரம்பி. சிம்பளக்கடி சிம்பளக்கடி பம்பா செம்பா, சிம்பளக்கடி சிம்பளக்கடி பம்பா செம்பா, சிம்பளக்கடி சிம்பளக்கடி பம்பா செம்பா, சிம்பளக்கடி சிம்பளக்கடி பம்பா செம்பா, சிம்பளக்கடி சிம்பளக்கடி பம்பா. என்னடா கது பூட்டி இருக்கு? ஏ சாமி, ஒருவேளை நம்மளோட ஒரிஜினல் டீடைல் தெரிஞ்சுக்கிட்டு ஊரை விட்டு ஓடிட்டானுங்களோ? ஐயோ இருக்காது. போன் நம்பர் இருக்கா? இருக்கு, போன் பண்ணி பாரு. நமக்கு ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்குல்ல. சாமி லைன்ல வந்துட்டாரு. காசு வந்துச்சு. சொல்லு சாமி. வணக்கம், நான் கிளிபிலி சாமியோட அசிஸ்டன்ட் பேசுறேன். நானும் சாமி ரொம்ப நேரமா உங்களோட வாசல்ல தான் நின்றுட்டு இருக்கோம். வந்து கதவு திறக்கிறீங்களா? அதான் திறந்துட்டீங்களே சாமி, திறந்துட்டீங்களே. ஜெய் கிளிபிலி கில்மா. இவன் உருண்டு போறான், கதவுலாம் திறக்குது. ரொம்ப பவர்ஃபுல்லான சாமியார் தான் போல. 1 நம்பர் லூசா இருப்பான் போல. பூட்டின கதவு திறந்து இருக்குன்றான். சாமி நாங்க வந்துட்டோம், கதவு திறங்க. ஏன்பா உள்ள இருக்குது நீதான்ப்பா, நீதான் கதவு திறக்கணும். ஆனா சும்மா விளையாடாதீங்க சாமி. எங்க பெட்ரூம் கதையோ நீங்க தான் திறந்தீங்க, நீங்க திறக்க மாட்டீங்களா? ஏன் சாமி, அவங்க பெட்ரூம் கதவையே நீங்க தான் திறந்து பாத்தீங்களா? ஏன்டா ஏன்? டேய் கதவை திறங்கடா. அதான் சாமி திறங்க. இது பெரிய சீப்பும்பா கதவு. திறந்துடுச்சு சேனோன்னு தானா திறந்து தானா சாத்துறதுக்கு. அட போப்பா. என்னடா கதவு தானா சாத்துது? அட விடுங்க சாமி, காத்தா இருக்கும். காத்தா? போடா சூத்தா. சாமியார் பவர் பார்த்தல, அவரே திறக்கிறாரு, அவரே மூடுறாரு. நீ மட்டும் இல்ல, இந்த வீட்டை விட்டு யாருமே வெளியே போக முடியாது பாத்துக்க. ஏன் சாமி, யார் சாமி இவன்? நமக்காக இவ்வளோ மார்க்கெட்டிங் பண்றான்.
ஏன் குருஜி நம்ம ஒரு வெத்துன்னு அவனுக்கு தெரியாது, அப்படியே கெத்தா வெயிட் பண்ணுவோம். ரைட்டு, அண்ணன் பெர்ஃபார்மன்ஸ ஆரம்பிச்சுட்டாரு. இருக்கு, இந்த வீட்டுல கறி குழம்பு செஞ்சிருக்கு. சான்ஸே இல்லையே சாமி. இன்னைக்கு எங்க வீட்டுல தோசையும் தக்காளி சட்னி தானே. இன்னைக்கு நான் தான் கறி குழம்பு செஞ்சு சாப்பிட்டேன். வாட்? எனக்கு தரவே இல்லை. உனக்கு எதுக்கு நான் தரணும்? உங்களை இருடி உனக்கு வச்சுக்கிறேன். நீங்க வாங்க சாமி. வாங்க சாமி, உட்காருங்க. இருங்க சாமி, வந்துடுறேன். என்ன நம்பி ஒரு சிக்கன் கூட தர மாட்டியா நீ? யார் நீ? நான் எதுக்குடா உனக்கு கறி குழம்பு கொடுக்கணும்? நான் உனக்கு தாலி கட்டின புருஷன். பெரிய தாலி பெரிய புருஷன். சிப்பா உங்களுக்கு யார் நம்பி இருக்கிற? டேய், சரியான கஞ்சிக்கு சுத்தவனுங்களா இருப்பானுங்க போல இருக்கு. ஒரு தொண்டு கறிக்கு போய் இப்படி அடிச்சுக்கிறானுங்க. அட விர்ரா, எல்லா பணக்கார வீட்டுல சிக்கன் செய்து ஃப்ரிட்ஜில் வச்சிருப்பாங்க, அது சும்மா அடிச்சு விட்டேன், அதுக்காக சண்டை போடுறேன். ஏன் சாமி, இவனுங்க பண்றதெல்லாம் பார்த்தா ஒருவேளை உண்மையில இவனுங்களுக்கு பேய் பிடிச்சிருக்குமான்னு பயமா இருக்கு சாமி. அட உங்க வாயில வசம் வச்சு தேய்க்க சும்மா வீடெல்லாம் கலப்பாது, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இல்ல, நம்ம உள்ள ஒரு மேலே கதவு சும்மா கபால்னு பூட்டுச்சே, அப்பவே எனக்கு ஒண்ணு தோணுச்சு. என்ன தோணுச்சு? இன்னைக்கு நம்ம சம்மட்டி வாங்க போறோம். ஆஹா, சாரி சாமி, எங்களுக்குள்ள ஒரு சின்ன சிக்கன் பிரச்சனை. உங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது சின்ன பிரச்சனை ஆன மாதிரி இல்லையே, பெரிய பிரச்சனை ஆன மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு சாமி. எங்க வீட்டுல இருக்க கறி குழம்பையே கரெக்டா கண்டுபிடிச்சு நீங்க எங்க வீட்டுல இருக்க பேயை ஓட்டிடுவீங்கன்னு நம்பிக்கை இருக்கு. இல்ல, இன்னுமாடா இந்த உலகம் நம்மள நம்புதுன்ன மாதிரி நாதாரி நாய்ங்க ரொம்ப நம்மள நம்புறானுங்க. இதுக்காக நீ பேய ஓட்டணும் தல. ஓட்டலாம் ஆகட்டும். ஓட்டுறது இருக்கட்டும், நீ முதல்ல கீழே இறங்கு. ஐயோ, இல்ல சீடா, குஷன் மாதிரி இருந்தது இல்ல, அதுதான் செட்டில் ஆயிட்டேன். செட்டில் ஆவாடா. சரி இருக்கட்டும், நீங்க எங்க உட்காருங்க, நீங்க அங்க உட்காருங்க. ஏமா ஆர்ட் டைரக்டர், அந்த பூஜை செட்டப்பை போடுங்க. டேய் சீடா, வாடா. டேய் சீடா, எங்கடா போன? அது ஒண்ணு இல்ல சாமி, எப்படி நம்ம பேய பார்த்தோன்னு ஒண்ணுக்கு போறோம், அதான் ஒரு முன்னெச்சரிக்கை பாத்ரூம் போயிட்டு வந்தேன், வேற ஒண்ணு இல்ல. டேய் அது குடு. இந்தாங்க சாமி. அது குடுடா. அட இந்தாங்க சாமி. அதை செவிட்டு முண்டான், கையை கேட்கல பைய கேட்டேன். அதான் லெஃப்ட் ஹேண்ட் ரொம்ப பிஸியா இருக்குல்ல, இந்தாங்க நீங்களே உருவிக்கீங்க. இரு இரு, வீட்டுக்கு அவனுக்கு இருக்கு. ஆமா ஆமா, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு போன மாதிரி தான். ராத்திரி நேரத்து பூஜையில் ரகசிய தரிசன ஆசையில் தினம் ஆராதனை, ஓ இது சுகவேதனை. ராத்திரி நேரத்து ரகசியம் போடா. தினம் ஆராதனை, ஓ இது சுக.
வாங்க இங்க வந்து உட்காருங்க வாங்க. வேணாம் வேணாம். அட வாங்கப்பா, ஒன்றாகாது, வந்து உட்காருங்க. இவர் மேல எந்த சாமி வந்திருக்கு? அட சாமி இல்லைங்க, உங்க வீட்டில் இருக்க பேய் தான் அவர் மேலே வந்திருக்கு. ஏங்க பயப்படாதீங்க, அது கேட்கறத நீங்க கொடுத்துட்டா உங்களை ஒன்றும் பண்ணாது. ஏ பேய நாதாரி நாய, ஊர் ஊரா பொறுக்கி தின்னுட்டு இப்ப இவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் கொடுக்குறியா? மாவனே இருடா உனக்கு இருக்கு. ஏ மூதேவி, மூடிக்கிட்டு இருக்க, உன் பேர் என்ன? காஞ்சனா. காஞ்சி போன கலகா பருப்பி மதிக்கிற நீ காஞ்சனாவா? காஞ்சனா எப்படி இருக்கும் தெரியுமா? சத்குமார் மாதிரி சும்மா கும்முன்னு இருக்கும். ஆனா நீ பங்கடையில சர்பத் போடுற மாதிரி இருந்துக்கிட்டு காஞ்சனாவா? காஞ்சனா. சரி, உன் உண்மையான பேர் என்ன? நான் படத்துல வந்த காஞ்சனா இல்ல, ஆ, மறைவுல வாய்ந்த உண்மையான காஞ்சனா. இப்ப என்ன வேணும் உனக்கு? நான் சாகும்போது வச்ச கடல்லாம் அடைக்கணும். சாகும்போது வச்ச கடன்லாம் அடைக்கணுமா? சரி, என்னென்ன செட்டில் பண்ணணும்? எல்லாத்தையும் செட்டில் பண்ணா உங்களை விட்டு ஓடிடுவியா? போயிடுறேன். அதை கேட்கறதெல்லாம் நீங்க கொடுத்துட்டா அது உங்களை விட்டு போயிடும். என்ன ஓகேவா? ஓகே டபுள் ஓகே. சரி, என்னென்ன செட்டில் பண்ணோம் சொல்லு. அந்த லிஸ்ட வாங்கப்பா. இங்க குடு. பேயோட பாசலாம் எனக்கு தான் தெரியும். குடு. ஏய், தரித்திரம் முடிச்ச மூதேவி, அரிசி கடைக்காரனுக்கு 10,000 ரூபா தரணும், வெறும் 6,000 தான் போட்டிருக்க. ஆமால, சாரிடா தம்பி. அது எப்படி சாமி உங்களுக்கு தெரியும்? எல்லாம் ஞான திருஷ்டிங்க, ஞான திருஷ்டி. எனக்கு என்னமோ இது தப்பா படுது. படட்டும். என்னை கொன்னவனை பழி வாங்க 6-7 மாசம் ஆகும். அது வரைக்கும் மாசம் மாசம் பில்லு தருவேன். நீங்க அதை செட்டில் பண்ணணும். பால்காரன், பேப்பர்காரன், மல்லிகை கடைக்காரன், காய்கறிக்காரன், உங்களுக்கெல்லாம் ஒரு பைசா இல்லாத செட்டில் பண்ணணும். இது எல்லாத்தையும் ஒரு மாசம் கரெக்டாக செட்டில் பண்ணிட்டே வரணும். அப்படி இல்லைன்னா இதே வீட்டில் இப்படியே வந்து உங்களை நான் தொந்தரவு பண்ணுவேன். எங்கடா போற? உண்மையிலே பேய் வந்திருக்கு. என்னது ரெண்டா? இன்னைக்கு சாமிக்கு டபுள் கில் மாதா.